தமிழ்நாட்டில் இந்தியை யாரும் படிக்கக்கூடாது என கூறவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஹிந்தியை கடைசி வரை கற்க முடியாத சூழல் தனக்கு ஏற்பட்டு விட்டதாகவும், இந்தி படித்தால் அனைவரும் கேலி செய்ததால் தன்னால் இந்தி படிக்க முடியவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுக் கொண்டார். இதற்கு விளக்கம் அளித்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டில் யாரையும் இந்தி படிக்கக்கூடாது என நாங்கள் சொல்லவில்லை என்றும் திணிக்கக்கூடாது என்றுதான் சொல்வதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இரட்டை இலை தொடர்பான முடிவை 4 வாரங்களுக்குள் எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. OPS, EPS இடையே பிரச்சனை இருப்பதால் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது இப்பிரச்சனை தொடர்பாக OPS, EPS தரப்பு கருத்துக்களை பதிவு செய்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும் என அறிவுறுத்திய உயர்நீதிமன்றம் ஆணையத்தின் முடிவை பொறுத்து வழக்கு முடித்து வைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. புயல் பாதிப்பு நிவாரண பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு கேரளா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புயலால் ஏற்பட்ட பேரிடிவில் இருந்து தமிழகம் மீண்டு வர வேண்டும் என எண்ணுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சவாலான நேரத்தில் அண்டை மாநிலங்களுடன் கேரளா துணை நிற்கும் என்றும், தேவையான எந்த உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும், எனவே ஒன்றிணைந்து வெல்வோம் என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். (2025) ஆஸ்கர் விருதுக்கான முதற்கட்ட தேர்வு பட்டியலில் AR ரஹ்மான் இசையமைத்த ஆடு ஜீவிதம் படம் இடம்பெற்றுள்ளது. சிறந்த பாடல் பிரிவில் அவர் இசையமைத்த இஸ்டிக் ஃபார் புத்துமழா பாடல்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 ஆஸ்கரை AR ரஹ்மான் வென்ற நிலையில் 2025 ஆண்டிலும் ஆஸ்கரை தட்டி தூக்குவார் என எதிர்பார்ப்பு ரசிகர் மனங்களில் எழுந்துள்ளது. சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவரை KYC அப்டேட் செய்யும்படி வங்கிகள் வலியுறுத்தி வருகின்றன. அவ்வாறு அப்டேட் செய்யாதவர்களின் கணக்குகள் முடக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுகிறது. இந்த நிலையில் KYC அப்டேட் செய்யாத கணக்குகளை முடக்கக்கூடாது என RBI உத்தரவிட்டுள்ளது. பென்ஷல் புயலால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் வேறு வேலைகளுக்கு திட்டமிட்டிருந்ததால் நேரில் செல்லவில்லை என்று சீமான் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பென்ஷல் புயலால் மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் EPS என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதேபோல் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூரில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார் விஜய். இது குறித்து விமர்சனங்கள் எழுந்த நிலையில் வேறு வேலைகளுக்கு திட்டமிட்டிருந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்லவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை எளிதாக்க ஒவ்வொரு வாய்ப்பிலும் முயற்சி செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள நமது மாற்றுத்திறனாளிகள் தேசத்தின் கௌரவம், சுயமரியாதை ஆகியவற்றின் சக்தியாக மாறி வருகிறார்கள் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளதாகவும், அவர்களுக்காக பல கொள்கை முடிவுகள் வகுக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.